Taste the Daily. ₹1 அல்லல் பட்டோம் அன்று, முச்சுளியம் சேர்த்து வறுமை குறைத்தீர் என்று. கல்வி உயர்ந்தது, உயர்கல்வி வளர்ந்தது, ஏழை பெண்ணின் வாழ்வு தளிர்ந்தது. 1000 மாணவர் படிப்பு நின்றது, அதன் காரணத்தை இத்திட்டம் வென்றது. பாலின சமத்துவத்தில் ஒருபடி முன்னேறுதே, குழந்தை திருமணம் பல படிகள் பின்னோடுதே. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி பெறுதே, திறமையுடையோரை ஈன்று தருதே. படிக்கின்றவர் தொகையோ விண்மீனானதே, புதுமை பெண் திட்டத்தால் கல்வி வறட்சி போனதே. தானத்தில் சிறந்தது கல்வி தானம், கல்வியை தந்த வள்ளல் நம் முதல்வர். தந்தையாய் உதவும் அவரால் தடையின்றி படிக்கும் மாணவியுள் நானும் ஒருவள். புதுமை பெண் திட்டம் தந்து புதுமை பெண்ணாய் வாழ வழி தந்த முதல்வருக்கு இந்த மேடையிலே அனைத்து மாணவிகளின் சார்பாக நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். புத்தகத்தில் இருக்கக்கூடிய தாள்கள் வெறும் தாள்கள் அல்ல, நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய கால்கள். அந்த வகையிலே நுழை, நட, ஓடு, பற அப்படின்னு மாணவர்களுடைய படிக்கும் திறனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு பாட புத்தகத்தை தாண்டி ஒரு கதை புக் படிப்பா, அந்த புக் படிப்பான்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. இதுவே அரசாங்கம் மூலியமா ஆசிரியர்கள் சொன்னா கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அந்த வகையிலே அரசு பள்ளியில இந்த மாதிரியான வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம தமிழக அரசு. அது மட்டும் இல்லாம மாவட்டம் தோறும் வருடத்துக்கு ஒரு முறை புத்தக கண்காட்சி நடத்துறது, ஊரக தேர்வு மூலியமா ஊக்கத்தொகை கொடுக்கிறது, அரசு பள்ளியில அறிவியல் கண்காட்சி நடத்தி அதுல வெற்றி பெற்ற மாணவர்களை இஸ்ரோ கூட்டிட்டு போறது, அரசு பள்ளியில சிறப்பான முறையில் படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அனைத்து விதமான நுழைவுத் தேர்வுகளுக்கும் பயிற்சி கொடுக்கிறது. முதல்வர் கோப்பையின் மூலமாக கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டிலையும் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உயர்த்துவது என்று திராவிட மாடல் நாயகர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களின் இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே நான் ஏதோ மொபைல்ல இருந்து பார்த்தேன் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் படிச்ச அரசு பள்ளியிலிருந்து மாணவிகள் இஸ்ரோ போயிருக்காங்க. ஏன் கூட படிச்ச ஒரு சக மாணவி 5 லட்சம் ரூபாயில படிக்க வேண்டிய ஒரு வழக்கறிஞர் படிப்பை இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்துல இலவசமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மேடையில இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். திராவிட மாடலுக்கும் பிற மாடலுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகாத, வேலைக்கு போ, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னால் அது ஆரிய மாடல். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 7 மாணவர்களை ஐஐடிக்கு அனுப்பியது, 35 மாணவர்களை என்ஐடி திருச்சிக்கு அனுப்பியது, 525 மாணவர்களை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறதே அது திராவிட மாடல். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு அம்மா அவங்களுக்கு நடந்த நிகழ்வை இப்படி பதிவு செய்கிறாங்க. அந்த அம்மாவுடைய கணவர் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்கள கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல். அந்த மாதிரியான சூழல் அவங்களால 8 வருஷம் ஆகியும் அவங்க ரேஷன் கார்டை மீட்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த அம்மா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் தனி குடும்ப அட்டை பெறுவதற்கு குடும்பத் தலைவரின் அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற தமிழக அரசாங்கத்தினுடைய ஜிஇஓவை பார்க்குறாங்க. இதன் மூலியமா தாசில்தார், ஆர்ஐ மற்றும் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் நேரடியாக சென்று அவங்களுக்கு 5 நிமிஷத்துல குடும்ப தலைவின்னு பெயர் மாற்றம் செய்து ரேஷன் கார்டு கொடுக்கறாங்க. அப்படின்னா ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பங்களின் துயரங்களை உணர்ந்து அவர்களின் கண்ணீரை துடைத்து அந்த பெண்ணை இன்னைக்கு குடும்ப தலைவியாக உயர்த்திய நம்ம தளபதியார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்ற குரலின் சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் அதிகமான தாய்மார்கள் இருக்கீங்க. இந்த மழையையும் பொருட்படுத்தாம உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இதையும் தாண்டி என்ன ஒரு வியப்பா இருக்குன்னா, இந்த 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் போடுற சீரியலையும் ஒரு பொருட்படுத்தாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அது ரொம்ப நிகழ்வா இருக்கு. வந்திருக்கக்கூடிய அத்துணை பார்வையாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ என்னோட உரையை தொடங்குறேன். எதுக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கணும், அப்படி என்ன செய்தது திராவிட முன்னேற்ற கழகம்? ஒன்றும் இல்லைங்க. அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு லட்சுமி, சரஸ்வதினு பெயர் மட்டும்தான் வைப்பாங்க. ஆனால் அந்த லட்சுமிக்கு சொத்துல உரிமை கிடையாது, சரஸ்வதிக்கு கல்வி கற்றுக்கிற உரிமை கிடையாது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் தந்தை பெரியார் வராரு. பெண்களுக்கும் சொத்துல சமபங்கு வேணும் அப்படிங்கிற திட்டத்தை முதல்ல கோரிக்கையாக கொண்டுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க சமுதாய கூடத்தை நிறுவி இங்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சமையுங்கள், சேர்ந்து சமைத்து விட்டு வேலைக்கு செல்லுங்கள், படிக்க செல்லுங்கள், சேர்ந்து முன்னேறுங்கள் என்று சொன்னார். இங்கே ஆணை உயர்த்திட்டு பெண்ணை தாழ்த்தி சொல்லல, பெண்ணை உயர்த்திட்டு ஆணை தாழ்த்தி சொல்லல, இருவரும் சமம்தான் என்ற பாலின சமத்துவத்தை அதிலே முன்வைக்கின்றார் தந்தை பெரியார்.
சரி, ஓகே, தந்தை பெரியார் கோரிக்கை வைக்கிறாரு, அதுக்கு செயல் வடிவம் கொடுத்து பெண்களுக்கும் சொத்துல சம பங்கு வேணுங்கிற திட்டத்தை சட்டமா இயற்றினாரு நம்ம தலைவர் அவர்கள். திராவிட மாடல் ஒழிய வேண்டும், திராவிடத்தை ஒழிப்போம்னு பேசிட்டு இருக்கீங்களே ப்ரோ, வரலாறு முக்கியம் இல்லையா? இது நேற்று தொடங்கிய கட்சியும் அல்ல, இது நேற்றைய வரலாறும் அல்ல. கலைஞரின் சாதனைகளை சொல்லும் சாதனைகள் இவை. 80 ஆண்டு காலம் மக்கள் சேவை, 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், 14 பிரதமர்களை கண்ட அரசியல் ஞானி, 13 முறை தொடர்ந்து சட்டசபை உறுப்பினர். கலைஞர் சட்டசபையில் பேசியது மட்டும் 1.5 லட்சம் பக்கங்கள் வருமாம். 65 ஆண்டு கால வரலாற்றில் தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகள். வள்ளுவர் கோட்டம் பூம்புகார் கண்டவர், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியவர், உலகம் வியக்கக்கூடிய 133 அடி திருவள்ளுவர் சிலையை நிர்மாணித்தவர். இப்படி கலைஞருடைய சாதனைகளை சொல்லணும்னா இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக ஒரு மனிதன் 5 தலைமுறைகளில் சாதிக்க வேண்டியதை எப்படி ஒரு மனிதன் 5 தலைமுறைகளில் சாதிக்க வேண்டியதை ஒரே வாழ்நாளில் சாதித்த சாதனையாளர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சரி, இன்னைக்கு சமகால அரசியலுக்கு வருவோமே. இன்னைக்கு சமகால அரசியல்னு பார்த்தோம்னா தந்தை பெரியாரின் சமூக நீதி ஆட்சியையும், பேரறிஞர் அண்ணாவின் லட்சிய ஆட்சியையும், முத்தமிழறிஞர் கலைஞரின் சாதனை ஆட்சியும் தந்துக்கிட்டு இருக்காரு நம்ம திராவிட மாடல் நாயகர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாதுல்ல. அன்னைக்கு விதவை அப்படிங்கிற சொல்லுல கூட பொட்டு இல்லையேன்னு யோசிச்சு கைம்பெண் அப்படின்னு 2 திலகம் வச்சு சொன்னாரு தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம தளபதியார் அதற்கும் ஒருபடி மேலே சென்று விட்டார். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு அம்மா அவங்களுக்கு நடந்த நிகழ்வை இப்படி பதிவு செய்கிறாங்க. அந்த அம்மாவுடைய கணவர் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்கள கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல். அந்த மாதிரியான சூழல், அவங்களால 8 வருஷம் ஆகியும் அவங்க ரேஷன் கார்டை மீட்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த அம்மா கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் தனி குடும்ப அட்டை பெறுவதற்கு குடும்பத் தலைவரின் அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற தமிழக அரசாங்கத்தினுடைய ஜிஇஓவை பார்க்குறாங்க. இதன் மூலியமா தாசில்தார், ஆர்ஐ மற்றும் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் நேரடியாக சென்று அவங்களுக்கு 5 நிமிஷத்துல குடும்பத் தலைவின்னு பெயர் மாற்றம் செய்து ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பங்களின் துயரங்களை உணர்ந்து அவர்களின் கண்ணீரை துடைத்து அந்த பெண்ணை இன்னைக்கு குடும்பத் தலைவியாக உயர்த்திய நம்ம தளபதியார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்ற குரலின் சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறத்துக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இதை ஒரு கவிதை வடிவத்தில் சொல்லணும்னா, 1 ரூபாய்க்கு அல்லல் பட்டோம் அன்று, முச்சுளியம் சேர்த்து வறுமை குறைத்தீர் என்று. கல்வி உயர்ந்தது, உயர்கல்வி வளர்ந்தது, ஏழை பெண்ணின் வாழ்வு தளிர்ந்தது. 1000 மாணவர் படிப்பு நின்றது, அதன் காரணத்தை இத்திட்டம் வென்றது. பாலின சமத்துவத்தில் ஒருபடி முன்னேறுதே, குழந்தை திருமணம் பல படிகள் பின்னோடுதே. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி பெறுதே, திறமையுடையோரை ஈன்று தருதே. படிக்கின்றவர் தொகையோ விண்மீனானதே, புதுமை பெண் திட்டத்தால் கல்வி வறட்சி போனதே. தானத்தில் சிறந்தது கல்வி தானம், கல்வியை தந்த வள்ளல் நம் முதல்வர். தந்தையாய் உதவும் அவரால் தடையின்றி படிக்கும் மாணவியுள் நானும் ஒருவள். புதுமை பெண் திட்டம் தந்து புதுமை பெண்ணாய் வாழ வழி தந்த முதல்வருக்கு இந்த மேடையிலே அனைத்து மாணவிகளின் சார்பாக நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இப்படி புதுமை பெண் திட்டம் தொடங்கி குடும்ப பெண் திட்டம் வரைக்கும், பள்ளி சீருடையிலிருந்து பயணச்சீட்டு வரைக்கும், தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்கும் திட்டத்திலிருந்து தோழி விடுதி வரைக்கும் நம்மை காக்க எத்தனை திட்டங்கள், நமக்காக எத்தனை சட்டங்கள். அன்னைக்கு நியாய விலை கடையில் அத்தியாவசிய பொருட்களை அடிப்படையாக்கி குறைந்த விலையில கொடுத்து பல குடும்பங்களின் துயரங்களை போக்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் பசியை போக்கிட்டு இருக்காரு நம்ம தளபதியார் அவர்கள். அன்னைக்கு நிலம் சொத்துனாலே ஆண்கள் தான் அப்படிங்கிற நிலையை மாற்றி பெண்களுக்கும் சொத்துல சமப்பங்கு என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தாரு தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு கணவனால கைவிடப்பட்ட பெண்களை குடும்ப தலைவியாக உயர்த்தி மறுவாழ்வு தந்துகிட்டு இருக்காரு நம்ம தளபதியார் அவர்கள். அன்னைக்கு பெண்களுக்கான, விதவைகளுக்கான நீதியையும் மறுமலர்ச்சியையும் தந்தாரு தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண்கள் புது சரித்திரம் படைப்பதற்காக பெண்களின் தரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்காரு நம்ம தளபதியார் அவர்கள். அன்னைக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக பல உயிர்களை காப்பாற்றினார் தலைவர் கலைஞர் அவர்கள்.
இல்லம் தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக பலர் உள்ளங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு தளபதியார் அவர்கள். அன்று எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்படி செய்துவிட்டு ஒரு சூரியன் உறங்கி கொண்டிருக்க, இங்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டுமென முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் சூரியன் உறங்காமல் உழைத்து கொண்டிருக்கிறதே. மக்களே, இதிலிருந்தே தெரிகிறதல்லவா, கொள்கையாலும் சிந்தனையாலும் செயல் வடிவத்தாலும் தலைவர் வழியில் தளபதியார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது. அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் இங்கே இருந்தீங்கன்னா தெரியும், அரசு பள்ளியில் வருடத்துக்கு ஒரு முறை கலை திருவிழா அப்படிங்கிற போட்டிகள் நடத்துகிறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கலை திருவிழா போட்டிகள் மூலம் மொத்தம் 108 போட்டிகள் நடத்துகிறாங்க. இதன் மூலமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம கலைகள் காப்பாற்றப்படுறது மட்டும் இல்லாமல், எப்பயுமே படிப்பு படிப்பு அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதன் மூலியமா ஒரு தன்னம்பிக்கை, உற்சாகம் இது எல்லாமே கிடைக்குது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மாணவர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு சின்ன சின்ன திட்டத்திலிருந்து தொடங்குறது தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. புத்தகத்தில் இருக்கக்கூடிய தாள்கள் வெறும் தாள்கள் அல்ல, நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய கால்கள். அந்த வகையிலே நுழை, நட, ஓடு, பற அப்படின்னு மாணவர்களுடைய படிக்கும் திறனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு பாட புத்தகத்தை தாண்டி ஒரு கதை புக் படிப்பா, அந்த புக் படிப்பான்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. இதுவே அரசாங்கம் மூலியமாக ஆசிரியர்கள் சொன்னால் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். அந்த வகையிலே அரசு பள்ளியில் இந்த மாதிரியான வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம தமிழக அரசு. அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் தோறும் வருடத்துக்கு ஒரு முறை புத்தக கண்காட்சி நடத்துறது, ஊரக தேர்வு மூலியமா ஊக்கத்தொகை கொடுக்கிறது, அரசு பள்ளியில அறிவியல் கண்காட்சி நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களை இஸ்ரோ கூட்டிட்டு போறது, அரசு பள்ளியில சிறப்பான முறையில் படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அனைத்து விதமான நுழைவுத் தேர்வுகளுக்கும் பயிற்சி கொடுக்கிறது. முதல்வர் கோப்பையின் மூலமாக கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டிலையும் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உயர்த்துவது என்று திராவிட மாடல் நாயகர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களின் இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே நான் ஏதோ மொபைல்ல இருந்து பார்த்தேன் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் படித்த அரசு பள்ளியிலிருந்து மாணவிகள் இஸ்ரோ போயிருக்காங்க. ஏன் கூட படித்த ஒரு சக மாணவி 5 லட்சம் ரூபாயில் படிக்க வேண்டிய ஒரு வழக்கறிஞர் படிப்பை இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்தில் இலவசமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மேடையில் இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். திராவிட மாடலுக்கும் பிற மாடலுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகாத, வேலைக்கு போ, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னால் அது ஆரிய மாடல். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 7 மாணவர்களை ஐஐடிக்கு அனுப்பியது, 35 மாணவர்களை என்ஐடி திருச்சிக்கு அனுப்பியது, 525 மாணவர்களை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறதே அது திராவிட மாடல். மக்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களை அல்வா துண்டுன்னு கிண்டல் செஞ்சா அது ஆரிய சனாதன மாடல். அது உங்களுக்கான உதவித்தொகை கிடையாது, உரிமை தொகைன்னு சொன்னா அது திராவிட மாடல். சரி, இந்த திராவிட மாடத்தில் என்ன அப்படி ஏற்றம் பெற்றது தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 34% அதிகமாயிருக்கு. இப்படி எல்லாருக்கும் கல்வி கிடைக்குது. பள்ளி கல்லூரி கல்வி மட்டுமல்ல, உயர்கல்வியும் கிடைக்குது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தொழிற்சாலைகள் மூலமாகவும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாகவும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்படி எல்லாருக்குமே வேலை கிடைக்குது. ஏதோ ஒரு வேலைலாம் கிடையாது, அவரவர்களின் தகுதிக்கேற்றாற்போல் வேலை கிடைக்குது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 1.86 கோடி மக்களுக்கு இலவசமா மருத்துவம் கிடைச்சிருக்கு. இப்படி எல்லாருக்கும் மருத்துவ வசதி கிடைக்குது. அதற்கு அவர்கள் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் இருக்கிற இடம் தேடி மருத்துவம் செல்கிறது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகத்தில் 9.19% பங்களிப்போடு இந்தியாவிலேயே நம்ம தமிழகம் 2வது இடம். இப்படி குறிப்பிட்ட துறைகள் மட்டுமல்ல, எல்லா துறைகளும் சிறப்பாக செயல்படுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி. 60,000த்திற்கும் மேற்பட்ட கிராமப்புற இணைப்பு மேம்பாடு, 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு. இப்படி நகரங்களை மட்டுமல்ல கிராமங்களையும் முன்னேற்றுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின, பழங்குடியின, இருளர், நரிக்குறவர் போன்ற விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கானது, மேலும் சமூக நீதிக்கானதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இங்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதுதான், கிடைக்க வைப்பதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. தந்தை பெரியார் பிறந்த காலகட்டத்தில் நான் பிறக்கல. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நேரில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு அமையல. தளபதியார் அவர்களை அருகில் நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் அமையல. ஆனால் இளைஞர்களின்
ஆனால் நம்ம இயக்கத்தின் இளஞ்சூரியனாக ஒளி வீசிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களின் நாயகன் தமிழ்நாட்டு மக்களின் இதய துடிப்போசில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என் பாசமிகு அண்ணா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கரங்களில் சான்றிதழ் பெற்ற அந்த ஒற்றை நொடியில் நமது கழக தலைவர்கள் அத்துணை பேரின் அன்பையும் மொத்தமாக பெற்றதாய் உணர்ந்தேன். இப்படி திராவிட இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வலிமையான ஆயுதமாக இன்னைக்கு நம்ம உதயநிதி அண்ணா திகழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த நாட்டில் அவரின் தலைக்கு விலை வைத்த போதிலும் சனாதன சக்திகளுக்கு எதிராக சவால் விடுத்து கொள்கை வழியில் தயாராகி களத்தில் இறங்கி களமாடி கொண்டிருக்கிறார் நம்ம துணை முதல்வர் அவர்கள். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோட இணங்கி இருப்பதுவும் நன்றே. அதாவது மூதுரையில் ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, நல்லவங்களை பார்க்கறதும் நல்லது, நல்லவர்கள் கூட பேசுறதும் நல்லது, அந்த நல்லவர்களுடைய குணங்களை இப்போ நான் சொல்ற மாதிரி எடுத்து சொல்றதும் நல்லது, அவர்களோட இணங்கி இருக்கிறதும் நல்லது. சரி, நம்ம எப்படி அந்த நல்லவர்களோட இணங்கி இருக்கிறதும் அப்படின்னா, வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து ஐயா சொன்னாங்கல்ல 200 தொகுதி அப்படின்னு, முதலால 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாழ்க திராவிடம், வளர்க தமிழகம்.